ஏடிஎம் மூலமாவோ ஆ டிஜிட்டலாவோ எடுத்தேன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹2. டிஜிட்டல் இந்தியா அப்படின்ட்டு எல்லாருமே பேங்கிங் டிரான்சாக்ஷன், கூகுள் பே, யூபிஐ இந்த டிரான்சாக்ஷன் பர் மந்த் 15 ஆர் 6 months 90 above பண்ணுறீங்கன்னா மிகப்பெரிய சார்ஜஸ் வந்து இப்போ போட்டுட்ருக்குறாங்க. அது என்னன்றது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ₹2 சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா 90 டிரான்சாக்ஷன் மேலே போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டெய்லி டு 10-15 டிரான்சாக்ஷன்னா ஒரு 5 நாள்லேயே எனக்கு அந்த 90 டிரான்சாக்ஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 6 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எனக்கு ₹2 ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு ₹2.36 ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். இதே ₹10 நான் கூகுள் பே யூஸ் பண்ணி டீ சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு 10 டீ சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், நூற்றுக்கு கிட்டத்தட்ட ₹24 கிட்ட எனக்கு டேக்ஸ் அண்ட் பேங்கிங்க்குமே போகுது. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் மக்களுக்கு தெரியாமலே அவங்ககிட்ட இருந்து போகுது. இது இல்லாமல் இந்த கூகுள் பேயில் கன்வீனியன்ஸ் சார்ஜ்னு சொல்லி நான் ரீசார்ஜ் பண்ணும்போது அதுக்கு ₹3 வரைக்கும் பிடிச்சிருக்கிறாங்க.